ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம் அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, சிம்மராசினியர்களை உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்லப்பார். பெரும்பாலும் சிம்மராசிக்கு உங்களுக்கு உண்டான உங்க ராசி அதிபதி சூரியன். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். இது வரைக்கும் குரு இருந்தார், இப்ப சூரியன் வந்து அமர்ந்துட்டார். ஆடி மாத கிரக நிலை விஷயம் தான் சொல்லிட்டு வரோம், ஆடி மாத பலன் தான் சொல்றோம். அப்போ 12ஆம் இடத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு நல்ல பலனா நடக்கும். அது என்ன மாதிரி பலன்? 12ஆம் இடம் என்றது நஷ்டஸ்தானம், தாம்பத்திய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பிரயாண ஸ்தானம், வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், நித்திரை ஸ்தானம், இப்படிதான் சொல்லிட்டு போகலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அது ஒரு யோகமாக இப்போ விளங்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி வந்திருக்கு. பிரச்சனைகள் பெரிதாவதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு மாற்று இடம் தேடி போக வேண்டும். அதுக்குள்ள வாய்ப்பு வந்துடும். ஆடி மாதம் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்ச நாள் வெளியூர்லையோ வெளிநாட்டிலையோ இருந்துட்டு வாங்க, அப்போதான் நல்லது நடக்கும். இதுக்கு மேலே சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கங்க. அஷ்டம சனி காலத்தில் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது எல்லோரும் அறிந்த ஒன்று தான். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு, ஹாஸ்பிட்டல் இப்படிலாம் போகக்கூடிய நேரம் வரும். அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். அதை தவிர்ப்பதற்காகத்தான் நீங்கள் இடமாற்றத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ புரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததாக நஷ்டங்களை
நீக்கிறதுக்கோ லாபகரமான விஷயமாக நடக்கணுன்றதுக்கோ எந்த வகையிலும் இருந்தாலும் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் வியாபாரத்திலும் கொஞ்சம் மாற்றி பார்க்க வேண்டும், இடமாற்றம் செய்ய வேண்டும், இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். உங்கள் ராசியிலேயே கேது பகவான், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க. உங்களை நல்ல விஷயங்களை செய்ய விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதுக்காக தான் இப்படி சொல்கிறது. ஜோதிடர் ஒரு வழிகாட்டி தானே, எல்லாருமே அதுதானே சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு நல்லது தானே சொல்கிறோம், கெட்டது யாருமே சொல்ல மாட்டாங்களே. அப்படி கெட்டது இருந்தால் கூட அதுக்கு ஒன்று பரிகாரம்னு சொல்லுவாங்க. நல்லதுக்கு ஒன்றும் பரிகாரங்கள் இல்லை, இறை வழிபாடு ஒன்றை போதுமானது. அப்போது உங்களுடைய கவனம் இல்லாமல் இறை வழிபாட்டில் இருக்கணும். உங்களுடைய ராசிபதி சூரியனாக்கனால சிவனுடைய அம்சம் கொண்டவர், சிவன் சக்தி அம்சம் கொண்டு விளங்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபாட்டு செய்யலாம். அது ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்கிறனால நீங்கள் நெருப்பு ராசியில் பிறந்திருப்பதால் தீ மிதிப்பில் கண்டிப்பாக கலந்துக்கலாம். கலந்து கொண்டால் நல்லது. இல்லை தீ மிதிக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது, எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தீ சட்டி தலையில் வைத்து ஏந்தி செல்லலாம். ஒன்று தலைக்கு மேலே வச்சுக்கலாம், இல்லை காலுக்கு கீழே. ஏனென்று சொன்னால் தலை முதல் கால் வரை நம்ம உடம்புன்றது தலை முதல் கால் வரை. அதுக்கு தான் பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, தலைக்கு வந்தது தலைப்பையாக கூட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தலை மீது தீச்சட்டி ஏந்தி ஆனந்தல் பெண்ணாந்தல் பண்ணலாம். இந்த 6 மாதத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நிறைய கோயிலில் பண்ணுவாங்க, நீங்கள் அதில் கலந்துக்கலாம், அதை செய்யலாம். அல்லது காலால் தீ மிதித்து செல்வது, இந்த ரெண்டுத்தில் எவன் பண்ணணும். இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஏற்றதாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதை செய்து வந்தீங்களானால் இந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். பெரிய ஆபத்து வர இருக்கும், அது சின்னதாக போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்டு கொடுத்துருக்கேன், தலைக்கு வந்து தலைப்பை விட போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு நடக்கும். முன்பின் தரவோடு பேச வேண்டாம், பழக வேண்டாம், உங்கள் ரகசியத்தை வெளியிட வேண்டாம், உடல்நிலையை பார்த்துக்கணும், பிரயாணங்களை குறைச்சிக்கணும். ஒன்று வெளியில் போனால் வெளியில் இருக்கணும், இல்லைன்னா வீட்டிலே இருக்கணும், இடத்துல எதாவது பண்ணணும். இதெல்லாமே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அதுதான் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்து வர வேண்டும். சிம்மராசிக்காரன் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். காலையில் பண்ணுவது பொதுவான விஷயம். பகல் 12 மணி வேலை பண்ணுவது தான் பரிகாரத்துக்கு. சரியாக 12 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலுமே சூரியனை பார்த்து வணக்க போடணும், ஒரு கும்பிடு போட்டணும், அவ்வளோதான். அது கூட முடியாது உங்களால். அந்த நேரம் காலம் பார்த்து செய்ய வேண்டும். அந்த பகல் 12 மணி அளவிலே சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப விசேஷமானது. நடு உச்சியில் வந்திருப்பார் சூரிய பகவான். அது ரொம்ப முக்கியமான பரிகாரமாக பார்த்துக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையிலேயே நடக்கும் திருவிழாக்களில் கலந்து கொள்ளலாம். இந்த ஆடி மாதம் அம்மன் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் கண்டிப்பாக கூழ் ஊற்றுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல்லாக முழுவதுமே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சிம்மராசிக்காரங்க அவ்வளோவா இறை நம்பிக்கை குறைவாக உள்ளவங்க தான். அடிக்கடி கோயில் போக மாட்டாங்க. தேவையான நேரத்துக்கு போவாங்க, தேவையானதுக்கு கும்பிடுவாங்க, விடுவாங்க. முழு நம்பிக்கை அவ்வளோ அவங்களுக்கு இருக்காது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த ஆடி மாதத்திலே கூழ் ஊத்துற ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அங்கே இருந்துட்டு வாங்க. அங்கே இப்போ கலந்துங்க, பங்கு பெறுங்க ஏதாவது ஒரு வகையில். அப்போ உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தெரியும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு உற்றார் உறவுகள், நட்பு உறவுகள் இவங்க மூலியமாகவும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இறை சக்தி கொடுப்பாங்க. அதுக்கு தான் இறை வழிபாடு பண்ணணும். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்போது சாதுக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ண வேண்டும். துறவரம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுத்தா தான் உண்டு, நம்ம கொடுத்தா தான் சாப்பாடு, நம்ம கொடுத்தா தான் தண்ணி, நம்ம கொடுத்தா தான் ஆடை, நம்ம கொடுத்தா தான் இடம். அவங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுக்கறது தான். பல பேர் கேட்டு வாங்கிக்குவாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்காதவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ தான் அதில் தான் விசேஷமாக இருக்குது.
கேட்டவங்களுக்கு கொடுக்கறத விட கேட்காதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது அவங்க அது மனசு சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா? அதனாலேயே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்ல. இதெல்லாம் சூட்சமான பரிகாரங்கள். அதை செய்து வாருங்கள். அடிக்கடி இந்த கோயில் திருவிழாக்களை கலந்துங்க. ஹோம பூஜைகள் நடக்கும் இடத்துலாம் போய் கலந்துங்க. அக்னி ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய இறை மூர்த்தங்களை வணங்கி வாழுங்க. திருவண்ணாமலை போயிட்டு வரலாம். அக்னி ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். எந்த கோயில் சென்றாலும் விளக்கேற்றி வழிபட்டு வரலாம். இதெல்லாம் செய்யக்கூடிய பரிகாரத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதத்திலே உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கவனிக்கணும். உடல் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போலாம் நிறைய எச்சரிக்கை பதிவுகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அது ஆன்மீகத்தில் கொடுக்குறாங்க, ஜோதிடத்தில் கொடுக்குறாங்க, மருத்துவத்தில் கொடுக்குறாங்க, எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து வந்தீர்களானால் உங்களுக்கு கஷ்டமான காலங்கள் கூட எளிதாக போய்விடும். அப்படி செஞ்சுட்டு வரணும். இதில் உஷாராக இருக்கணும்னு சொல்லலாம். அதுக்கு தான் அப்படி சொல்லி வந்திருக்கேன். அஷ்டமசனி காலம் நடந்து வரபடியால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். சனிக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு, கிரகத்திலே சனீஸ்வர வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்து வருவது ரொம்ப விசேஷம். சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். உங்களுடைய ராசியாதிபதியான சிவனுடைய அவதாரமாக விளங்கக்கூடியவர் தான் கால பைரவர். அவரை சனிக்கிழமை தோறும் வணங்கி வழிபட்டு வரலாம். தேய்பிரை அஷ்டமியிலே வணங்கி வழிபட்டு வரலாம். அவருக்கு விளக்கேற்றி வழிபடலாம். இழந்ததை மீட்டு தருவார், பாதுகாப்பு கொடுப்பார். எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் அவர் காலபைரவர். நம்பி சரணடைய வேண்டும். எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் நம்பிக்கையுடன் வழிபட வேண்டும். அப்போ தான் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகத்திலே நிதானம், பொறுமை இரண்டும் தேவை. உங்கள் ராசிக்காரங்களுக்கு அந்த ரெண்டுமே இருக்காது. அவசரம், ஆத்திரம் ரெண்டுமே உங்களுக்கு கூடவே பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எடுத்தங்கவுத்தன் பேசக்கூடாது. அதிகமான வார்த்தைகள் வெளியிடக்கூடாது. எல்லாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் ஓரளவுக்காக இந்த ஆடி மாதத்துடைய கிரக நிலையங்களை வச்சு பார்க்கும்போது பலன்கள் கிடைக்க வாய்ப்பு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.